இப்ப இருக்கக்கூடிய அரசியல் சூழல்ல முக்கியமான விஷயமா நம்ம எதை பார்க்கிறோம் அப்படின்னா அதிமுகவுக்கும் பாமகவுமான இந்த கூட்டணியை தான். பாமக தனது வடக்கு பகுதியில் உள்ள வன்னியர் ஆதிக்கம் செலுத்தும் தொகுதிகளில் நேரடியாக வெற்றி பெறுகிறது. வடக்கில் பாமகவின் வாக்கு ஒருங்கிணைப்பு, மற்ற இடத்துல திமுகவை நேரடியா தாக்க அதிமுக சுதந்திரம் இருக்கு. அதிமுக பாமக கூட்டணி 2026 தேர்தல் வெற்றியை உறுதி செய்யறதுக்கு ஒரு அடித்தளமான பாதையை போட்டிருக்காங்க. நலத்திட்ட உதவிகள்ல இங்க செய்யப்படக்கூடிய ஊழல் அது மிக முக்கியமான ஒரு பங்கு வகிக்குது. அது திமுக அதனுடைய கட்சியினுடைய பேருக்கே ஒரு அவப்பேரை ஏற்படுத்தி கொடுத்திருக்கு. எல்லாத்தையுமே மக்கள் மனசுக்குள்ள வச்சிருந்து வாக்கு செலுத்துற நாள் அன்னைக்கு ஒரு மிகப்பெரிய பதிலை கொடுப்பாங்க அப்படிங்கிறது நமக்கு இதுல இருந்து அப்பட்டமா தெரிய வருது. திமுக காங்கிரஸுக்கு இடையே நிலவும் இந்த ஒரு விரிசல் அதிமுகவுக்கும் பாமகவுக்கும் ஒரு சாதகமா அமையும். நிம்மதி ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட். கான்டாக்ட் 7667008800. இப்ப இருக்கக்கூடிய அரசியல் சூழல்ல முக்கியமான விஷயமா நம்ம எதை பார்க்கிறோம் அப்படின்னா அதிமுகவுக்கும் பாமகவுமான இந்த கூட்டணியை தான். இது ஒரு சாதாரண விஷயமா நம்ம கடந்து போயிட முடியாது. இருக்கக்கூடிய சூழ்நிலை இன்னும் பரபரப்பாக்கக்கூடிய விஷயமா தான் இந்த விஷயத்தை நம்ம பார்க்கிறோம். இப்போ அதிமுகவும் பாமக கூட்டணி ரொம்ப தெளிவா இருக்காங்க. பாமக என்ன சொல்றாங்க அப்படின்னா நாங்க வட மாவட்டத்தை பாத்துக்கிறோம் அப்படிங்கிற மாதிரியும், வட மாவட்டத்துல ரொம்ப பலமாவும் இருக்கிறாங்க. இப்ப அதிமுக பாத்தீங்க அப்படின்னா அதுவே தென் மாவட்டங்கள்ல ரொம்ப பலமாவும் இருக்காங்க. அது மட்டும் இல்லாம அவங்க நிர்வாக பலத்தையும் பாமகவுக்கு கொடுக்குறாங்க. இதுல முக்கியமான விஷயம் என்ன பாக்குறோம் அப்படின்னா அதிமுக ஆட்சி காலத்துல எடப்பாடி பழனிசாமி ஐயா ஒரு விஷயத்த பண்ணாங்க. என்ன அப்படின்னா இந்த உள் ஒதுக்கீடு அப்படிங்கிற ஒரு விஷயம் எடப்பாடி பழனிசாமி ஐயா மீது வட மாவட்ட மக்கள் மேல ஒரு நல்ல எண்ணம் கொண்டு கொடுத்துச்சு. ஸோ இந்த ஒரு விஷயத்த நம்ம முக்கியமா பார்க்கணும். கடந்த தேர்தலில் பாமக வேட்பாளர்கள் தங்களோட பிரதான சமூக ஆதரவை திரட்டினது மட்டும் இல்லாம இலக்கு வைக்கப்பட்ட நலத்திட்ட வாக்குறுதிகள் மற்றும் சமூக மேம்பாட்டு முயற்சிகள் மூலம் உள்ளூர் இதர பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர்கள், அது மட்டும் இல்லாம சிறு விவசாயிகள், அங்க இருக்கக்கூடிய கிராமப்புற பெண்கள் ஆதரவையும் வென்றிருக்காங்க. இதன் மூலம் என்ன பண்ணிருக்காங்கன்னா கணிசமான வாக்கு வித்தியாசத்துல வெற்றி பெற்றிருக்காங்க. இது ஒரு தற்செயலான செயல் கிடையாது. இந்த தொகுதிகள்ல பாமகவின் அமைப்பு ரீதியான செல்வாக்குள்ள பகுதிகள், இந்த தொகுதிகள் தான் ரொம்ப முக்கியமான தொகுதிகள். இங்குள்ள ஒவ்வொரு வாக்குச்சாவடியும் ஒவ்வொரு வாக்குச்சாவடி முகவர்களும் மற்றும் ஒவ்வொரு ஊசலாடும் வாக்காளர்கள், அதெல்லாம் யாருக்கு ஓட்டு போடுறது அப்படின்னு குழப்பத்தோடய இருப்பாங்கல்ல, அந்த வாக்காளர்கள் இவங்க எல்லாரையும் பற்றியும் இவங்க குடும்பத்தை பற்றியும் பாமக இருக்கக்கூடிய தேர்தல் மேலாளர் அவங்களுக்குலாம் ரொம்ப தெரியும். ஸோ இது ஒரு முக்கியமான விஷயமா போன தேர்தலில் பார்த்தோம். அதே நேரத்துல அதிமுகவுக்கும் பாமகவுக்கும் கூட்டணி அமைக்கும் போது இந்த நிரூபிக்கப்பட்ட வெற்றி இருக்குல்ல, இது இயந்திர கூட்டணியின் அடித்தளமாக மாறி தேர்தல் பிரச்சாரம் தொடங்குவதற்கு முன்பே, அதாவது தேர்தல் பிரச்சாரத்தை நம்ம தொடங்குறதுக்கு முன்னாடியே கிட்டத்தட்ட ஒரு 20-25 சீட் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு அப்படிங்கிறத நம்ம இந்த இடத்துல புரிஞ்சுக்க முடியுது. பாமக தனது வடக்கு பகுதியில் உள்ள வன்னியர் ஆதிக்கம் செலுத்தும் தொகுதிகளில் நேரடியாக வெற்றி பெறுகிறது. அதே நேரத்துல அதிமுக தனது வளங்களை பாமகவின் சண்டையில வீணாக்காம, அப்பாவுக்கும் பையனுக்குமான இந்த சண்டையில வீணாக்காம தெற்கு பகுதியில் உள்ள கோட்டைகளை பிடிக்கிறதுக்கான ஒரு முக்கியமான விஷயத்துல கவனம் செலுத்துறாங்க. தேர்தல் பணிகள்ல இந்த பிரிவினை ஒரு கடுமையான செயல்திறனை உருவாக்காது. வடக்கில் பாமகவின் வாக்கு ஒருங்கிணைப்பு, மற்ற இடத்துல திமுகவை நேரடியா தாக்க அதிமுகவுக்கு சுதந்திரம் இருக்கு. அதே நேரத்துல எதிர்கட்சிகள் இந்த ஒருங்கிணைந்த அமைப்பு ரீதியான பலத்தை எதிர்கொள்ள முடியாமல் திணறுகிறது. மாநிலத்தின் மற்ற பகுதிகளில் பலங்களை உறிஞ்சும் சண்டைகளில் ஈடுபடும் அதே வேளையில் தனது வடக்கு முனையை முழுவதுமாக இழக்கும் ஒரு பயங்கரமான சூழலை திமுக எதிர்கொள்கிறது. அதிமுக பாமக கூட்டணி 2026 தேர்தலில் வெற்றி பெறுவதற்கான ஒரு வலுவான அடித்தளத்தை கொண்டிருக்கு. வட தமிழக மாவட்டங்கள்ல பாமக ஆதிக்கம் என்பது வெறும் பேச்சு கிடையாது. அதே சமயம் அது நிரூபிக்கப்பட்ட உண்மை. திருவள்ளூர், செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், ராணிப்பேட்டை, வேலூர், திருப்பத்தூர், கிருஷ்ணகிரி, தருமபுரி, திருவண்ணாமலை, விழுப்புரம், கள்ளக்குறிச்சி மற்றும் சேலம், இந்த 12 மாவட்டங்கள்ல பாமக ஒரு வலுவான கட்டமைப்பு உருவாக்கி இருக்கு. இந்த மாவட்டங்களில் வாழும் வன்னிய சமூக மக்கள் தங்களின் பிரதிநிதியாக பாமகவை பாக்குறாங்க. இது வெறும் உணர்வு பூர்வமான விஷயம் கிடையாது. பல ஆண்டுகளாக தேர்தல் வெற்றிகளை அடிப்படையில் அமைந்த உண்மை. இந்த 12 மாவட்டங்களில் மட்டுமே மற்ற இடங்களில் போட்டியிடும் முன்பே இந்த கூட்டணி 40-45 இடங்களில் உறுதியாகுது. இது வெறும் மேலோட்டமான கணிப்பு கிடையாது. பலமான கட்சி அமைப்பு மற்றும் வாக்குகள் ஒருமுகப்படுத்தப்படுவதன் அடிப்படையில் கணிக்கப்பட்டது. அதிமுகவும் இதற்கு இணையாக பல நன்மைகளை கொண்டு வந்திருக்கு. தென் மாவட்டங்கள்ல அதிமுகவுக்கு உள்ள பலம், தேர்தலை எதிர்கொள்ளும் வலுவான இயந்திரம் மற்றும் பெரிய அளவில்
வாக்காளர்களை திரட்டும் வசதிகள் ஆகியவை பெரும் சாதகம். பாமகவின் வடக்கு பலமும் அதிமுகவின் தெற்கு பலமும் சேரும்போது அது தேர்தலின் ஆரம்பத்திலேயே ஒரு வலுவான கூட்டணியாக அமைகிறது. திமுக அரசோட தோல்விகள் தேர்தல் முடிவுல ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும். முக்கியமா தண்ணீர் பற்றாக்குறை, சென்னை மற்றும் சுற்றியுள்ள பகுதிகளில் தண்ணீர் பற்றாக்குறை மக்களை மிகப்பெரிய அவஸ்தைக்குள்ளாக்கி இருக்கு. அது மட்டும் இல்லாம படித்த இளைஞர்களுக்கு வேலை வாங்கி தரோம்னு சொன்னாங்க. இன்னமும் பல இளைஞர்கள் வேலை இல்லாம இருக்கிறாங்க. இன்னும் நலத்திட்ட உதவிகள்ல இவங்க பண்ற ஊழல் இருக்குல்ல, அந்த விஷயம் மக்களுக்கு ஒரு அதிருப்தியை ஏற்படுத்தியிருக்கு. இது எல்லாமே வாக்குப்பதிவு அன்னைக்கு மக்கள் அதுக்கு ஒரு பதில் சொல்லுவாங்க அப்படின்னு நம்ம ரொம்ப நம்பலாம். அரசு அதிகாரிகள் அலட்சிய போக்கு மக்களிடையே கோபத்தை உண்டாக்கியுள்ளது. இதுவும் தேர்தல் நாள் அன்னைக்கு நமக்கு எதிரொலிக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். திமுக காங்கிரஸுக்கு இடையிலான இந்த கூட்டணி உரசல் இருக்குல்ல, இது அதிமுகவுக்கும் காங்கிரஸ் அதிக இடங்களை கேட்கறது திமுக பெரும் சுமையா இருக்கு. 2011 63 இடங்கள்ல போட்டியிட்ட காங்கிரஸ் 2021 25 இடங்களை குறைச்சிட்டாங்க. தலித் சமூகத்திற்கும் திமுகவிற்கும் இடையிலான உறவு தற்பொழுது கசப்படைந்துள்ளது. விசிக கட்சி தலித் வாக்குகளை திமுகவிற்கு பெற்று தந்தாலும் தங்களின் கோரிக்கைகள் மதிக்கப்படவில்லை என்று வருத்தம் அவர்களுக்கு உண்டு. தலித் மக்களின் நலத்திட்டங்களில் நிலவும் அலட்சியம் காரணமாக அவர்கள் அதிருப்தியில் உள்ளனர். அவர்களின் வாக்கு ஒரு சிறு பகுதி மாறினாலும் அது திமுகவின் வெற்றியை பாதிக்கும். இப்ப இருக்கக்கூடிய அரசியல் சூழல்ல அதிமுகவும் பாமகவுக்குமான இடையேயான இந்த கூட்டணி தான் ஒரு பேசு பொருளா அமைஞ்சிருக்கு. அதிமுகவுக்கும் பாமகவுக்குமான இந்த கூட்டணி ரொம்ப தெளிவா இருக்கு. பாமக வட மாநிலங்கள்ல ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காங்க. அதே நேரத்துல அதிமுக தென் மாவட்டங்கள ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கிறது மட்டும் இல்லாம பாமகவுக்கு ஒரு நிர்வாக ரீதியான பலத்தை கொடுக்குறாங்க. எடப்பாடி பழனிசாமி ஐயா உள்ஒதுக்கீடு அப்படிங்கிற விஷயத்த பேச ஆரம்பிச்சதுல இருந்தே இங்க வன்னியர் மக்கள்கிட்ட ஒரு நல்ல எண்ணத்தை அவர் விதைச்சிருக்காரு. வன்னியர் மக்களிடையே ஒரு நல்ல பேரும் ஐயா எடப்பாடி பழனிசாமி ஐயாவுக்கு இருக்கு. கடந்த தேர்தலில் பாமக வேட்பாளர்கள் தங்களோட பிரதான சமூக ஆதரவை திரட்டினது மட்டும் இல்லாம இலக்கா வைக்கப்பட்ட நலத்திட்ட வாக்குறுதிகள் மற்றும் சமூக மேம்பாட்டு முயற்சிகள் மூலம் இது மூலமா உள்ளூர் மற்றும் இதர பிற்படுத்தப்பட்ட சமூக மக்கள் மற்றும் பெண்கள், சிறு தொழிலாளர்கள் மற்றும் விவசாயிகள்கிட்ட ஒரு நல்ல கணிசமான வாக்கு வித்தியாசத்துல வெற்றி பெற்றாங்க. இந்த கணிசமான வாக்கு வித்தியாசங்கிறது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. இது தற்செயலான ஒரு விஷயமும் கிடையாது. இந்த தொகுதியில பாமகவுடைய அமைப்பு ரீதியான செல்வாக்குள்ள தொகுதிகள். இங்குள்ள ஒவ்வொரு வாக்குச்சாவடியில் இருக்கக்கூடிய முகவர்கள், அப்புறம் இந்த யாருக்கு ஓட்டு போனே தெரியாம இருக்கக்கூடிய இந்த ஊசலாடு வாக்காளர்கள் இருப்பாங்கல்ல, இவங்க எல்லாருடைய முகவரி, குடும்பம் என்ன, இவங்க பொறுத்தோட பேர் என்ன அப்படிங்கிறது அங்க இருக்கக்கூடிய பாமக மேலாளர்களுக்கு முக்கியமா தெரியும். இது ரொம்ப முக்கியமான விஷயமா நம்ம கடந்த தேர்தலில் பாமக பெற்ற வெற்றியை மனசுல வச்சு இதை நம்ம தெரிஞ்சுக்கணும். அதிமுகவுக்கும் பாமகவுமான கூட்டணி அமைஞ்ச உடனே இது ஒரு ஒரு நம்பகத்தன்மையா இருக்கு. இது ஒரு வெற்றியை நோக்கி அவங்க ஒரு ஸ்ட்ராங்கான பிளாட்ஃபார்ம் போட்டிருக்காங்க அப்படிங்கிறது தெரியுது. ஏன் அப்படின்னா இந்த கூட்டணி அமைஞ்சதுக்கு அப்புறமே ஒரு 20 25 இடங்கள் உண்மையா ஒரு ஸ்ட்ராங்கான கேண்டிடேட் நிக்க வச்சா அங்க ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. ஏன்னா வடக்கு பகுதியில் பாமக ஆதரவு பெற்ற பகுதியா இருக்கும். அதே நேரத்துல தென் மாவட்டங்கள்ல இங்க அதிமுகவும் அதனுடைய அந்த 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 ஸ்ட்ராட்டஜி இருக்குல்ல, ஒரு பொலிட்டிக்கலா எப்படி ஸ்ட்ராட்டஜியா நம்ம ஃபேஸ் பண்ணுவோம் அப்படிங்கிற விஷயத்துல அந்த விஷயம் அதிமுக கிட்டையும் ரொம்ப அழகா இருக்கிறது நமக்கு தெரிய வருது. இந்த நேரத்துல அதிமுக பாமகவுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த கட்சி பூசல், அவங்க அப்பாவுக்கும் அவருக்கும் இருக்கக்கூடிய அந்த சண்டைய அதுல போட்டு நேரத்தை செலவழிக்காம திமுகவோட கோட்டைகளா இருக்கக்கூடிய சில இடங்களை எப்படி ஜெயிக்கலாம், அதை எப்படி தகர்த்தெறிஞ்சு நகர்ப்புறத்துல தொகுதிகள் கவனம் செலுத்தலாம் அப்படிங்கிறதுல அதிமுக தங்களோட கவனத்தை செலுத்துவாங்க அப்படிங்கிறதுல ரொம்ப தெளிவா நமக்கு தெரிய வருது. வடக்குல பாமகவுடைய இந்த ஒருங்கிணைந்த வேலை திட்டம் இருக்கு. இது வடக்குல பாமக பார்த்துப்பாங்க. இப்ப திமுகவை எதிர்க்கிறதுக்கான சுதந்திரம் இங்க அதிமுகவுக்கு இருக்கு. அதே நேரத்துல மாநிலத்துல மற்ற இடங்கள்ல வளங்களை எப்படி திமுக உறிஞ்சுறாங்களோ, தங்களுடைய வாக்குகளை இழக்கிறதுக்கான ஒரு முக்கியமான வேலை செஞ்சுட்டு இருக்காங்களோ, அதே மாதிரி இங்க வடக்குல பாமகவுடைய இந்த செயல் திட்டத்தின் மூலியமா அவங்க பாமக அந்த வடக்கு மாவட்டங்களில் இருக்கக்கூடிய வாக்குகள் இழக்கிறதுக்கான ஒரு சூழல் இங்க அமைஞ்சிருக்கு. அதிமுக பாமக கூட்டணி 2026 தேர்தல் வெற்றியை உறுதி செய்யறதுக்கு ஒரு அடித்தளமான பாதையை போட்டிருக்காங்க. முக்கியமா சொல்ல போனா வட தமிழ் மாவட்டங்கள்ல முக்கியமா பாமகவோட ஆதிக்கம் வெறும் பேச்சு கிடையாது, அது நிரூபிக்கப்பட்ட ஒரு உண்மை. திருவள்ளூர், செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், ராணிப்பேட்டை, வேலூர், திருப்பத்தூர், கிருஷ்ணகிரி, தருமபுரி, திருவண்ணாமலை, விழுப்புரம், கள்ளக்குறிச்சி மற்றும் சேலம், இந்த 12 மாவட்டங்கள்ல பாமக ஒரு வலுவான
கட்சி அமைப்பு உருவாக்கியிருக்கு. இந்த மாவட்டத்துல வாழும் வன்னியர் சமூகம் பாமகவை தங்களுடைய பிரதிநிதியா பாக்குறாங்க. இது வெறும் உணர்வுபூர்வமான விஷயம் மட்டும் கிடையாது. பல ஆண்டுகளா தேர்தல் வெற்றி அடிப்படையில நடந்த ஒரு உண்மை. இந்த 12 மாவட்டம் மட்டும் இல்லாம மற்ற இடங்கள்ல போட்டியிடுவதற்கு முன்பே இங்க வந்து ஒரு 40லேருந்து 45 இடங்கள் வெற்றி உறுதி ஆயிடுச்சு. இது வெறும் மேலோட்டமான கருத்து மட்டும் கிடையாது. பலமான கட்சி அமைப்பு மற்றும் வாக்குகள் ஒருமுகப்படுத்துவதன் மூலம் அடிப்படையில் கணிக்கப்பட்டது. அதிமுக இதற்கு இணையா நல்ல திட்டங்களை கொண்டு வந்திருக்கு. தென் மாவட்டங்கள்ல அதிமுகவுக்குள்ள பலம், தேர்தலை எதிர்கொள்ளும் வலுவான ஒரு சக்தி, அது மட்டும் இல்லாம பெரிய அளவிலான வாக்காளர்களை திரட்டுற வசதி, இது எல்லாமே ஒரு பெரிய சாதகமா இருக்கு. பாமகவுடைய வடக்கு பலமும் அதிமுகவோட தெற்கு பலமும் சேரும்போது அது தேர்தல்ல ஆரம்பத்திலேயே ஒரு வலுவான வெற்றி கூட்டணியா மாறி இருக்கு. திமுக அரசுடைய தோல்விகள் தேர்தல்ல நேரடியாக ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும். ஏன்னு சொன்னா சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் தண்ணீர் பற்றாக்குறை இங்க அது ஒரு பெரிய விஷயமா இங்க அமைஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லாம இளைஞர்களுக்கு வந்து வேலை வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுப்போம் அப்படின்னு சொன்னாங்க. இப்போ வரைக்கும் இளைஞர்களுக்கு எந்த ஒரு வேலை வாய்ப்பும் பெருசா ஏற்படுத்தி கொடுத்த மாதிரியும் தெரியல. அது மட்டும் இல்லாம நலத்திட்ட உதவிகள்ல இங்க செய்யப்படக்கூடிய ஊழல் அது மிக முக்கியமான ஒரு பங்கு வகிக்குது. அது வந்து திமுக அதனுடைய கட்சியினுடைய பேருக்கே ஒரு அவப்பேரை ஏற்படுத்தி கொடுத்திருக்கு. இது எல்லாத்தையுமே மக்கள் மனசுக்குள்ள வச்சிருந்து வாக்கு செலுத்துற நாள் அன்னைக்கு ஒரு மிகப்பெரிய பதில கொடுப்பாங்க அப்படிங்கிறது நமக்கு இதுல இருந்து அப்பட்டமா தெரிய வருது. திமுக காங்கிரஸுக்கு இடையே நிலவும் இந்த ஒரு விரிசல் வந்து அதிமுகவுக்கும் பாமகவுக்கும் ஒரு சாதகமா அமையும். ஏன்னா காங்கிரஸ் வந்து அதிக இடங்களை கேட்கிறாங்க. 2011 63 இடங்கள் காங்கிரஸ் கேட்டாங்க. அதே 2021 25 சீட் வந்து காங்கிரஸுக்கு திமுக குறைச்சிருக்காங்க. இந்த ஒரு பலவீனம் வந்து காங்கிரஸுக்கு மிகப்பெரிய தொய்வு ஏற்பட்டிருக்கு. அதே நேரத்தில் திமுகவுக்கு ஒரு பெரிய கவலையை ஏற்படுத்தி விட்டுருக்கு.